8உடன் எத்தனை சேர்ந்தால் 64 கிடைக்கும்? டெட்ல 2022ல கேட்கப்பட்ட கொஸ்டின். 8 அப்படிங்கிற நம்பரு 64ஆ மாறுனுச்சு அப்படின்னா அது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதை வந்து நம்ம ஏற்கனவே போட்ட அடக்க விலையில லாப சதவீதம் நட்ட சதவீதம் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரியே கண்டுபிடிக்கலாம். அப்படிங்கிறது 8 அப்படிங்கிற நம்பர் 64ஆ மாறினா அது எத்தனை சதவீதம்? சரிங்களா? 8 அப்படிங்கிற நம்பரு 64ஆ மாறி இருக்குன்னா அது எத்தனை சதவீதம்? 8 8 8 64 கீழே 3 மட்டும் தான் இருக்கு. அப்ப 8ஐயும் 100ஐயும் பெருக்குனீங்கன்னா 800. அப்ப 800%. எங்க ஆன்சர் இருக்கு. ரைட். சரிங்களா? இப்போ அடுத்து வேற மாதிரி யோசிப்போம். இப்போ 8உடன் தான் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் சேர்ந்து அது 64ஆ மாறுது. 64ஓட 8 சேரல. சரிங்களா? அப்போ 8 அப்படிங்கிறது ஒரு 100%. 64 100% கிடையாது. 8உடன் தான் 64 சேர்ந்து. அப்ப 8 அப்படிங்கிறது ஒரு 100%. சரிங்களா? ரைட். ஓகே. 64ஆ மாறுது. இந்த 8 எப்ப 64ஆ மாறும்? இதோட 8 பெருக்குனாதான் 64 ஆகும். இந்த 8 எப்போ 64ஆ மாறும்? இதனோட 8 பெருக்குனாதான் அது 64ஆக மாறும். அதனால என்ன பண்றோம்? ரெண்டு சைடையும் 8ஆல பெருக்கிக்கிறோம். அப்ப 8 பெருக்கல் 100%, 8 பெருக்கல் 8. அப்ப 8 8 பெருக்குனா 64 மாறிடுச்சு. 8 100 பெருக்குனா 800. இப்ப 800%. ஒரு பழ வியாபாரி ரூபாய் 150 வீதம் 8 திராட்சை பழ பெட்டிகளை வாங்குகிறார். அதில் ஒரு பெட்டியில் உள்ள பழங்கள் கெட்டுவிட்டன. மீதமுள்ள பழ பெட்டிகளை ரூபாய் 190 வீதம் விற்கிறார் எனில் அவர் பெற்ற லாபம் அல்லது நட்ட சதவீதம் என்ன? சரிங்களா? இங்க பெற்ற அப்படின்னு எழுதல வச்சுங்க. பெற்ற லாபம் அல்லது நட்ட சதவீதம் என்ன? 2019ல கேட்கப்பட்ட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நமக்கு அவருக்கு லாபமா நட்டமானு தெரியணும். அப்பதான் லாப சதவீதம் அல்லது நட்ட சதவீதம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அவர் 8 திராட்சை பழ பெட்டிகளை வாங்கியிருக்காரு. ஒரு பெட்டி 150 ரூபா. 150 வீதம் அப்படிங்கிறது ஒரு பெட்டி 150 ரூபா அப்படிங்கிற ரேட்ல 8 திராட்சை பழ பெட்டிகளை வாங்கியிருக்காரு. அவர் மறுபடியும் அவர் விற்கும் போது ஒரு பெட்டி வந்து 190 ரூபான்னு விற்கிறாரு. ஆனா அதுக்கு அவர் விற்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட பெட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 பெட்டி தான். ஏன் அப்படின்னா ஒரு பெட்டி பழங்கள் வந்து அழியிருச்சு. சரிங்களா? அப்போ எவ்வளவு அமௌண்ட் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 8 பெட்டி வாங்கியிருக்காரு 150 ரூபா. சரிங்களா? 150 ரூபா பெருக்கல் 8. 8 0 0 8 5 40 40 40 0 4 ஒரு 8 8 4 12. சரிங்களா? அப்போ 1200 ரூபாய்க்கு அவர் வாங்கியிருக்காரு 8 பழப்பெட்டிகளை 150 ரூபாய் வீதம். சரிங்களா? அடுத்து விற்கிறாரு. எப்படி விற்கிறாரு? அதுதான் கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்டி அழியிருச்சு. அப்ப மிச்சம் இருக்கிறது 7 பெட்டி தான். சரிங்களா? எவ்வளவு விற்கிறாரு? 190 ரூபான்னு விற்கிறாரு. நினைவு நம்பர் 190 ரூபான்னு விற்கிறாரு. 7 பழப்பெட்டிகள் தான் இருக்கு. 7 0 0 97 63 7 9 63 63க்கு 3 6 1 7 7 7 13 1330 ரூபாய்க்கு வித்திருக்காரு. 1200 ரூபாய்க்கு வாங்கினாரு. 1330 ரூபாய்க்கு வித்திருக்காரு. பெற்ற விலை கூட இருக்கு, அடக்க விலை குறைவாக இருந்தா அது லாபம் தான். அப்போ கழிச்சுவாங்க. 1000 இது அப்படியே 1300 மாத்திர 1330 மாத்திர 1330 1200 கழிக்கிறோம். 0 3 3 2 1 இது 0 130 ரூபாய் அவருக்கு லாபம். சரிதானே? 1330 0 3 3ல 2 போச்சு அப்படின்னா 1 1ல 1 போச்சுன்னா 0 130 ரூபாய் அவருக்கு லாபம். லாப சதவீதம் ஈக்குவல் அவர் போட்டு எடுத்துக்கிட்ட, அதாவது 1200 ரூபாய் அவர் போட்ட அமௌண்ட் அசல். சரிங்களா? 1200. லாபம் வந்து 130 into 100%. சரிங்களா? 2 0 அடிச்சுங்க. இப்போ வந்து 130ல 12ஆல நம்ம டிவைட் பண்ண போறோம். 12 12 130ல 5 12 120. சரிங்களா? 5 12 120
20 பை 12 120. அப்போ 130ல மீதி எவ்வளவு இருக்கு? 120 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 10 இருக்கு. 12ஓட சின்ன நம்பர். அப்ப புள்ளி வச்சுட்டு நாங்க 10ஓட ஒரு 0 சேர்த்துட்டோம்னா அது 100ஆ மாறும். 100ல எத்தனை 12 இருக்கு? 8 12. 8 12 96. எல்லாம் போய் பார்ப்போம். 12 × 8 சரிங்களா? 8 2 16 மிச்சம் 1 1 8 8 1 9 96. அப்போ 8 12 அப்படிங்கிறது 96. 100ல 8 12 96. மீதம் என்ன இருக்கும்? 4 இருக்கும். அதோட மறுபடியும் 0 சேர்த்தா அது 40ஆ மாறிடும். அப்ப 3 12 36. 3 12 36. 40ல 3 12 36 மிச்சம் 4 இருக்கும். அப்புறம் மறுபடியும் 3 12 36 இப்படியே போயிட்டு இருக்கும். நம்ம இதோட என்ன பண்ணலாம்? ஸ்டாப் பண்ணிடலாம். அப்ப 10.83% 10க்கு அப்புறம், அதாவது 10 புள்ளிக்கு அப்புறம் இதை 83 சொல்லக்கூடாது சரிங்களா? எப்பயுமே கணக்கை பொறுத்தவரை இதை 10 புள்ளிக்கு அப்புறம் ஒவ்வொரு நம்பரா தான் சொல்லணும். இதை 83 சொல்லக்கூடாது. 10.83%. ஆன்சர் எங்க இருக்கு? பி. இந்த எளிய வட்ட படத்திலிருந்து மாணவர்கள் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களது விழுக்காடு என்ன? அதாவது சதவீதம் என்ன? விழுக்காடுனாலும் சதவீதனாலும் ஒண்ணுதான். குரூப் 2ல 2018ல கேட்கப்பட்ட கொஸ்டின். பர்சன்டேஜ்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு வட்டம் கொடுத்துருக்காங்க. இங்க 90 டிகிரி அப்படிங்கிற இடத்துல முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. 126 டிகிரில இரண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. 108 டிகிரில மூன்றாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. 36 டிகிரி தேர்ச்சி பெறாதவர்கள் இருக்காங்க சரிங்களா? ஒரு வட்டம் அப்படிங்கிறது 360 டிகிரி சரிங்களா? 360 டிகிரில 90 டிகிரி முதல் வகுப்பு, 360 டிகிரில 126 டிகிரி இரண்டாம் வகுப்பு, 360 டிகிரில 108 டிகிரி அப்படிங்கிறது மூன்றாம் வகுப்பு, 360 டிகிரில 36 டிகிரி அப்படிங்கிறது தேர்ச்சி பெறாதவர்கள். நமக்கு என்ன வேணும் கேட்கிறாங்க? முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள். அப்ப 360 டிகிரில 90 டிகிரி அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்? 360 டிகிரில 90 டிகிரி. நம்ம டிகிரியை போடாமே போட்டுக்கோம் சரிங்களா? 100%. இங்க ஒரு 0, இங்க ஒரு 0 அடிச்சிருவோம் சரிங்களா? நம்ம இதை 36 4ஆல் அடிப்போம். 9 4 36. 100ஐ 4 அடிக்கிறோம். 100ல 25 4 இருக்கு சரிங்களா? 4ஆல 100ஐயும் 36ஐயும் அடிக்கிறோம். 9 4 36. 100ல 25 4 இருக்கு சரிங்களா? ஒரு 9 9 ஒரு 9 9 சரிங்களா? கீழே 1 தான் இருக்கு விட்டுருங்க. மேலேயும் 1 25 தான் இருக்கு. அப்போ 25%. 25% எங்க இருக்கு? இங்க சரிங்களா? அப்ப மீதி உள்ளதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? 360 டிகிரில தேர்ச்சி பெறாதவர்கள் கொடுத்துருக்காங்க. 360 டிகிரில 36 டிகிரி அப்படின்னு பார்ப்போம். 360 டிகிரில 36 அப்படிங்கிறது 100%. எத்தனை சதவீதம்? இங்க ஒரு 0, இங்க ஒரு 0 அடிச்சிருங்க. ஒரு 36 36, ஒரு 36 36. கீழே 1 தான் இருக்கு, இங்க 1 10 தான் இருக்கு. அப்ப என்ன வருது? 10%. தேர்ச்சி பெறாதவர்கள் எங்க இருக்கு? 10%. அடுத்து இரண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களை நம்ம கண்டுபிடிப்போமா? அதாவது 360 டிகிரில 126 டிகிரி அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்? 100%. சரிங்களா? அடிப்போம். இங்க ஒரு 0க்கு இங்க ஒரு 0 அடிச்சிருவோம். 36 9ஆல் அடிப்போம். 4 9 36. இங்க 12 எடுத்துக்குவோம். ஒரு 9 9. 12ல ஒரு 9 9. மீதம் 3 இருக்கும். 6க்கு முன்னாடி சேர்த்தோம்னா 36. அப்ப 4 9 36. சரிங்களா? ரைட். ஓகே. அடுத்து 2ஆல் அடிப்போம். இங்க 2 2 4. I 2 10. மறுபடியும் இந்த 2ஐயும் 14 அடிப்போம். ஒரு 2 2 7 2 14. கீழே 1 மட்டும் தான் இருக்கு. இங்க 7 5 தான் இருக்கு. 7 5 இருக்குன்னா 35% அப்படிங்கிறது இரண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள். இது இது கேட்டா இது போடணும். அடுத்து லாஸ்ட் 108 டிகிரிக்கா மூன்றாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா? அப்போ 360 டிகிரில 108 அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? சரிங்களா? முதல்ல மாதிரி அடிப்போம். 0க்கு 0 அடிச்சிருவோம். 9 அடிப்போம். 4 9 36. 108 எடுத்துக்குவோம். ஒரு 9 9. மீதம் 1 இருக்கும். 8க்கு முன்னாடி சேர்த்தோம்னா 18. 2 9 18. சரிங்களா? ஒரு 4 4. ஒரு 4 3 12. சரிங்களா? கீழே 1 இருக்கு விட்டுருங்க. 3 10 தான் இருக்கு. 3 10 இருக்குன்னா 30.
40% அப்படிங்கிறது மூன்றாவது தேர்ச்சி பெற்றவருக்கான இது சதவீதம் விழுக்காடு. சரிங்களா?